வணக்கம், நான் சந்தன துரோணாச்சாரியா. வெல்கம் டு மை ஷோ கேப்பச்சினோ கதைகள். இந்த தடவை கேப்பச்சினோ கதைகள்ல யார் இன்டர்வியூ பண்ண போறேன்னா வசந்த். அவரோட இன்டர்வியூ கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய அரிதா இருந்துச்சு. அண்ட் தென் ஐ டேக் த ஷாட். இன்னைக்கு அவரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம், இண்டஸ்ட்ரி பத்தி தெரிஞ்சுக்க போறோம், என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லை, இதுல இருந்து என்னென்ன கத்துக்க முடியும்னு அது கூட தெரிஞ்சுக்க போறோம். ஸ்டே டியூன். உங்களோட சோல் என்பை வந்து ரிலீஸ் பண்ணீங்க. வாய் ரேப் மிஷின், வாய் நாட் அதர் ப்ரொடக்ஷன். ஏன் மலேசியன் லோக்கல் சேனல்ல இந்த சாங் ப்ளே பண்ண என்ன காரணம்? எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது. ரெண்டாவது வந்து ரிச் ஆகணும். நிறைய இடத்துல போய் இந்தியா ஃப்ரெண்ட்ஸ், சென்னையில் இருக்கிற மிஸ்ஸிஸானா இவர் வந்து அவர்கிட்ட நான் இதை பற்றி பேசும்போது வீடியோ கிளிப் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன கேட்டேன்னா, இந்த வீடியோ கிளிப் வந்து கரெக்டான ஒரு சேனலில் வரணும். அது பார்க்குறேன். அந்த பாடல்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பட் அது வந்து வியூவர்ஸ் வர மாட்டேது. இங்கே வந்து வியூவர்ஸ் வந்தால் தான் வந்து அது போற்றப்படுது. ரெண்டாவது, இப்போ நம்ம ரேடியோ சேனல்ஸ்லாம் நம்பி யாருமே கிடையாது. ஒரு ஒரு சாங்க்கு வந்து வீடியோ கிளிப்போட ஒரு மியூசிக் வீடியோட எதிர்பார்க்குறாங்க மக்கள். ஸோ நல்லா இருந்துச்சுன்னா பேசி 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 அதை ஹிட் ஆக்க முடியும். ஆனால் இப்போ நல்லா இருக்கோ இல்லையோ ஹிட் ஆகுமான்னு ஒரு பெரிய கொஸ்டின் தான். இப்போ பாஸ் ஒரு 5 இயர்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய நல்ல நல்ல கலைஞர்கள் செஞ்ச பாடல்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட இன்னும் போய் சேரவே இல்லை. திடீர்னு ஒரு இடத்துல போயிட்டு இந்த பாட்டில் ப்ளே பண்ணும் போது எங்கே எப்போ வந்த பாட்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நல்ல ரீச்சு ஒரு லெவலில் வந்த பாடகர்கள், ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு லேபிளோட சாங்கை மட்டுமே கேட்குறதுன்னு ஒரு மைண்ட் செட் உருவாயிடுச்சு. அப்போ நல்ல பாட்டு செய்கிறாங்க, நல்லா இருக்கு பாட்டு. அந்த பாட்டெலாம் வந்து ரிச் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. சில பேர் ரிச்சே ஆகாது, வர மாட்டேங்குது. அதுக்குள்ள அந்த கலைஞர் செத்துருவான், அது வேற ட்ராக் போயிடுவான். ஏன் நான் இதை சொல்றேன்னா, இந்த சாங் வந்து நான் ஏற்கனவே வந்து 6-7 வருஷத்துக்கு முன்னுக்கு இது ரேடியோ சேனல்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அந்த சாங் நான் சொல்வது உண்மை, உண்மை என்று வேறொன்று இல்லை அப்படின்னு கொஞ்சம் இதா பாடிப்பேன். நான் சொல்வது உண்மை, உண்மை என்று வேறொன்று இல்லை, கதை காதல் கடல் கரை சேர்ந்து என்னுரை அப்படின்னு கொஞ்சம் லேபேக்காக பாடிப்பேன், கேட்சியாக படிச்சிருப்பேன். அதுமாதிரி இந்த ரேடியோ ஃப்ரெண்ட்லியாக இந்த பாட்டு ரேடியோவில் ஓடணும், ரேடியோ ஃப்ரெண்ட்லியாக போடுவோம் அப்படின்லாம் நினச்சேன். அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ கிளிப் பண்ணேன். இதெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த சாங்கை. நாங்கள் உட்காந்து கேட்டோம், அது வந்து ரேடியோ ஹேப்ரியில் வரல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த சாங். ஸோ அந்த சாங்கை நான் மறுபடியும் பாடினேன். அதுக்கு மறுபடியும் வீடியோ கிளிப் எடுக்கணும்னு நினச்சேன். அதுதான் நான் செஞ்சேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செத்து போச்சு அந்த பாட்டு. ஆனால் அந்த பாட்டு சாவலை என்ன கேட்டால். அந்த பாட்டில் ஏதோ ஒன்று இருக்குது. அந்த பாட்டு கரெக்டான சேனலுக்கு போணுச்சு, அந்த பாட்டு ரிச் ஆகும் அப்படின்றத நம்பினேன். ரீமிக்ஸ்லாம் பண்ண சொல்லலை. நீங்கள் செஞ்ச பாட்டையே வந்து எந்த சேனலில் கொண்டு போய் அதை ரிச் ஆக்கணும் அப்படின்ற ஒரு மேட்ரு தான். இப்போ அந்த பாட்டு ஏற்கனவே ரிஜெக்ட் பண்ண சாங் தான். இப்போ ஏபி இன்டர்நேஷ்னல், ட்ரெண்ட் மியூசிக் அவங்களெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஏடிக்கு வந்து என்னோட நல்ல நண்பர், ரேப் மியூசியன் நல்ல நண்பர் தான். அவர் வந்து இந்த சாங் அவர் பார்த்துருக்காரு, எம்சி சாங் மூலமாக பார்த்துருக்காரு. அப்போ நான் வந்து அது ரொம்ப நாளாக இருக்கு வச்சுக்கிட்டு, அது எப்படியாவது வெளியாக்கிடணும், அது ஏன் அதை என்ன வச்சுக்கிட்டு அப்படின்னு ஒரு மைண்டில் இருந்துச்சு. ஆமாம், மக்களுக்கு ரசனை மாறிக்கிட்டு வெளியாக்கிடணும் அப்படின்னு எனக்கே தோணிச்சு. நம்மளே ஒரு யூடியூப் திறந்து டக்குன்னு வெளியாக்கிடுவோமா அப்படின்னு கூட தோணிச்சு. இப்போ அந்த நேரத்தில் வந்து இது போய் ரிச் ஆகணுன்றது தான் என்னோட மெயின் இது. எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும், நான் ஒரு லேபிள் வச்சுருக்கேன், எங்களை வந்து எல்லாரும் பாட்டு பாடுங்க, உங்கள் எல்லாத்துக்கும் பாட்டு செஞ்சு கொடுக்குறேன், 10 வருஷம் நம்ம பெரிய லெவலில் போவோம், ஹாலிவுட் போவோம், பாலிவுட் போவோம். அதெல்லாம் இல்லை, அதெல்லாமே பொய். அந்த மாதிரி போனவங்க, அந்த மாதிரி லேபிள் வச்சுருக்கிறவங்களோ வச்சுருக்கட்டும். ஆனால் அந்த மாதிரி லேபிளுக்கு போனவங்க நிறைய பேர் வந்து அந்த லேபிளை ஏசிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும். அதனால சில பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து கஜா வாங்கிட்டாங்க. வேணாம், நான் வராட்டி கூட பரவாயில்ல, உனக்கு நான் பாட்டு செஞ்சு கொடுக்க போகிறது கிடையாது, உனக்கு நான் ஃபீச்சரிங் பண்ணி கொடுக்க போகிறது கிடையாது. எந்த களத்தில் வந்து நான் செய்கிற விஷயம் வந்து நிறைய இடத்துல போய் சேருமோ அந்த இடத்துல நான் விளாட்றேன் என் கேமை அப்படின்னு சில பேர் இருக்காங்க. இல்லாட்டி இன்னைக்கு அவர் பேரை கூட சொல்ல தேவையில்ல, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நம்ம நாட்டில் அவர் நிறைய பாட்டு பாடியிருப்பாரு, ஏன் பாடல? ஸோ அவரே பாடினா கூட அது போக வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. எனக்கு ஒரு இடம் வேணும், ஒரு தளம், ஒரு இடம், ஒரு களம் வேணும் வெடிக்கிறதுக்கு. அது போய் மக்கள்கிட்ட இது வந்து நேரா வந்து மார்க்கெட்டிங் டார்கெட் தானா? இல்ல நான் என்னோட ப்ராடக்ட் இது வெளியாக்குனா இதை பார்த்து இன்னொரு 4 பாட்டு 5 பாட்டு வந்து நல்ல நல்ல கலைஞர் செய்வாங்க அப்படின்னு ஒரு எண்ணமா? இல்ல இது நான் மூவ் ஆன் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போறேன்னு ஏதாச்சும் ஒரு ஐடியா வச்சிருக்கீங்களா? ஏன் இப்போ எனக்கு அடுத்த ஸ்டெப் இருக்கு. இந்த பாட்டு வரக்கிட்டு எனக்கு ஸ்டெப் இருக்கு செய்யறதுக்கு, போறதுக்கு.
அடுத்த கலைஞர் நல்ல கலைஞர் வர்றதுக்கு அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. எனக்கு நல்ல கலைஞரை சூஸ் பண்ணி அவங்க ஹிட் ஆகிறதுக்கு அவங்க தான் வேலை செஞ்சாகணும். எனக்கு இவ்வளோ இடம் இருக்குது அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு, இவ்வளோ காம்படிஷன் இருக்குது. சில பேர் வந்து நான் வந்து மற்ற ஆர்டிஸ்டை பற்றி யோசிக்கிறேன், மற்ற ஆர்டிஸ்டோட வெற்றியை பற்றி யோசிக்கிறேன்னா எல்லாம் போய் சுத்த போய். நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இங்கே ஒரு பண்ணு 30 நாய்க்காங்க. ஸோ இங்கே வந்து எனக்கு இந்த 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 சாங் வந்து லேட் ஆயிடுச்சு, இது ரொம்ப பழசாயிடுச்சு, இது வெளியாகிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்றது தான் எனக்கு இது. இப்போ நீங்கள் இன்டர்வியூ கொடுக்குறீங்க, நிறைய பேர் இதை பற்றி கேட்குறாங்க, நிறைய பேர் இதை ஷேர் பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து இதை பற்றி பேசுகிறாங்க, நான் பார்க்குறேன். இதுவே நான் வந்து ஒரு நார்மலான ஒரு சேனலில் வெளியாக்கியிருந்தா அது அவ்வளோ தூரம் போயிருக்குமான்னு எனக்கு தெரியாது. நிறைய பேர் செத்ததை கண்ணால் பார்த்துருக்கேன் நான். ஸோ இது வந்து வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு நான் ஒன்றுமே சொல்கிறதில்லை. வளர்ந்து வரும் கலைஞர்கள் நம்மளை விட திறமையாக இருக்காங்க, நம்மளை விட அறிவாளியாக இருக்காங்க, எந்த இடத்துல விளாடணும் அவங்களுக்கு தெரியுது. ஸோ எனக்கு அடுத்த ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. இந்த சாங்கில் நான் ஸ்டாப் ஆகலை, இந்த சாங்குக்கு நான் வந்து அடிமையாகலை, இதோட என்னோட இது போகல. இது வெளியாக்கியாச்சு, முடிச்சு அடுத்த வேலை இருக்குது, அடுத்த சாங் இருக்குது, அடுத்த வீடியோ கிளிப் இருக்குது, அடுத்த டான்ஸ் ப்ராஜெக்ட் இருக்குது. இப்போ இவ்வளோ நாளாக நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேனோ அதையும் நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்க போகிறேன். ஸோ இதனால நான் மில்லியனராக ஆக போகிறது கிடையாதுல்ல. ஸோ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதை பண்ணாதான் நான் சாப்பிட முடியும், பில்லாம் கட்ட முடியும், மூவ் பண்ண முடியும். காடி ஒர்க் ஷாப்பில் இருக்குது, காடி வேறு செய்யணும், அந்த நிறைய இருக்குது, காடி தேவைப்படுது, ட்ராவல் பண்ணணும், ஸ்டூடியோ ஒர்க் இருக்குது. ஸோ இது ஒன்றும் இல்லை, அடுத்தது நமக்கு வேறு ஸ்டெப்ஸ் இருக்கும், அது நம்ம பார்த்து போயிட்டு இருக்கணும். இது ஒண்டி வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இது ஒரு சாங், இது நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தேன், அதை இப்போ வெளியாகிட்டேன். ஓகே, அவ்வளோதான். உங்கள் சீசனில் 2003க்கு அப்புறம் மலேசியாவில் வந்து ஹிப்ஹாப் இண்டஸ்ட்ரி வந்து நல்லா பயங்கரமாக வளர்ந்துருச்சு. உங்களுக்கும் தெரியும், அங்கங்கே ஜேபிலேருந்து, பினாங்லேருந்து, இதாலேருந்து, ஸ்லாங்கூர்லேருந்து, பேராலேருந்து அங்கங்கே வந்து ரேப்பர்ஸ் வந்து முளைச்சி வந்தாங்க. தமிழ்நாட்டில் ரேப் வந்துச்சா இல்லையா தெரியாது, பட் மலேசியாவில் வந்து தமிழில் படிக்கிற ரேப்பர்ஸ் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஒத்துக்கிறீங்க தானே? தமிழ் ரேப்பை கேட்டு உருவான ரேப்பர்ஸை பற்றி எனக்கு அதில் எனக்கு உடன்பாடும் கிடையாது, ஈடுபாடும் கிடையாது. இப்போ நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து கானா இருக்குல்ல, அந்த மாதிரி தான் ஹாலிவுட்டில், அதாவது அமெரிக்காவில் வந்து ரேப், ஹிப்ஹாப் ஒரு சிம்பிள் மியூசிக். ஸோ அந்த கல்ச்சர் தான் நம்ம எடுத்துட்டு வந்து நம்ம செய்ய செஞ்சாங்கல்ல, ஈஸியாக இருக்குல்ல. அப்போ யார் வேணுமோ ஆகலாம்ல. இப்போ ஒருத்தர், இப்போ நம்ம நாட்டில் நிறைய பாடகர்லாம் இருக்காங்க, பயங்கரமாக பாடுவாங்க, மூச்சு அடைக்கலாம் பாடுவாங்க. அவங்க மாதிரி யாராவது ஆகணும்னு ஆசைப்பட சொல்லுங்களேன், ஏன் ஆக மாட்டாங்க? ரேப் செஞ்சாங்கல்ல. ஆமா, ரேப் ஈஸியா இருந்துச்சு. இப்போ அதுக்குள்ள இருக்கிற என்ன கேள்வினா, அந்த மாதிரி வளர்ந்து வரும்போது டிவி மீடியாஸ் இது எதுவுமே வந்து கவரேஜ் கொடுக்கல. இப்போ நம்ம உங்க சீசன்ல இருக்கும்போது தான் நம்ம என்ன செஞ்சோம், ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கிட்டு நம்மளே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம ஒரு கல்ச்சரை வந்து உருவாக்கிட்டு இருந்தோம். இண்டிபெண்டன்ட். ஸோ ஏறக்குறைய வந்து 511 பிளான்ஸ் தான் இது வந்து மெயினாக. அது வந்து ஒரு 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 ஆதரிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஒரு குரூப் வந்து ஒரு சோலோவாக வந்து நான் ஒரு சாங் செஞ்சு அதில் மூவ் பண்ணுறத விட ஒரு கல்ச்சர், இது ஒரு கல்ச்சர், இந்த கல்ச்சரை வந்து ஒரு குரூப் ஆக்கி இதை வந்து நிறைய இடத்துக்கு ஷோ போய் அதுலேருந்து ஆல்பம்ஸ் கொண்டு வர்றது, அது வந்து ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம். 511 பிளான் தான் வந்து ஒரு 5 ஷோ செஞ்சாங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்கிறது தான் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வந்தாங்க. உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் சொல்ல வேண்டிய அவசியம் நினைக்கிறேன், பட் யார் பேருமே சொல்ல வேணாம். அதான் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்காங்க, சொந்த லேபிள்லாம் போந்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு கல்ச்சர் வந்து இப்போ இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். கீக்குன்னு ஒன்று கிடையாதுன்னு தான் இருக்கு. ஸோ உங்களோட அபிப்பிராயம், ஏன் அது இல்லை, ஏன் அதுக்கு வந்து ஆதரவு இல்லாமல் போயிடுச்சு, என்ன ரீசனாக இருக்கு? ஏன்னா மீதி வந்து வருஷத்துக்கு வந்து 2 ஷோ செய்யறதுக்கு ஒரு நிலைமை இருந்துச்சு, ஃபேன் பேஸ் இருந்துச்சு, அதுக்கு ஆதரிக்கிறது ஒரு கூட்டம் இருந்துச்சு. டிக்கெட் விலை 30 வித்தாருந்தா ஆள் வந்தாங்க, 10 வித்தாருந்தா ஆள் வந்தாங்க. ஏன்னா அது அவங்கள்ட்ட அந்த ரேப்பர்ஸ்க்கு உண்டான ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு ரேப்பர்ஸ்க்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு. ஹார்ட் கோக்கு இருந்தாங்க, லேமுக்கு இருந்தாங்க, ஒரு ட்ரீபிளுக்கு இருந்தாங்க, இனிமேல் நிறைய பேர் இருக்கு, நிறைய ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க ஃபேன் பேஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த மாதிரி ஒரு கீக் வந்து நடக்கிறதே இல்லை. நடக்குது, பட் ரொம்ப அரிதாக இருக்கு. ஸோ இது என்னத்தினால இந்த காரணம்? ஓகே, இதே கேள்வி, இது ஒரு நல்ல கேள்வி தான். எனக்கு இந்த கேள்வி கேட்கணும்னு தான் ஆசையாக இருக்குது. பாருங்க, இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக நம்ம வந்து பார்த்துக்குவோம். இதே கேள்வியை சந்தனர் உங்ககிட்ட நான் கேட்குறேன். நீங்கள் சொல்கிற பதிலை வந்து நான் சொல்ல போகிறதே கிடையாது, நான் என் மைண்டில் ஒரு பதில் வச்சுருக்கேன், செட் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஏன். ஓகே, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி நானே கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கிளையண்ட் வந்து நம்ம முன்ன வச்சுருந்த மாதிரி இப்போ வந்து இந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது, இந்த கல்ச்சர் வந்து இருக்க மாட்டேங்குது. ஒரு குரூப் வச்சு ஷோஸ் நிறைய வீக்லாம் நிறைய இருக்க மாட்டேங்குது.
ஜஸ்ட் எல்லாமே ஆல்பம் யூடியூப் அந்த மாதிரியே இருக்காங்க. யாரும் முன் வர மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு குரூப் வச்சு எல்லாரும் மூவ் பண்றதுக்கு. எல்லாருமே அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஏன்னா இது வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின், எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும். நீங்க என்ன வந்து சொல்லுவீங்க சார்? யாருன்னு தெரியும், மக்களுக்கு நீங்க யாருன்னு தெரியும். ஸோ அதனால நீங்க இப்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க உள்ள உங்களுக்கு பழக்கம் இருக்கிறதுனால அடுத்தடுத்து வர கலைஞர்களையும் அடுத்தடுத்து வர கிளிப்ஸையும் அடுத்தடுத்து வர படைப்புகள்ல இருந்து நீங்க இன்டர்வியூ எடுத்து அதை பத்தி பேசி அதை பத்தி பாசிட்டிவா பேசி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க யாரு, ஒரு கவிஞர், நீங்க ஒரு சொல்லிசை பாடகர் அப்படின்றது வந்து மக்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க இதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எலமெண்ட்ஸ் இருக்கும்போது ஷோ செய்யும்போது அவங்களோட கான்ட்ரிபியூஷனும் அந்த அவங்களோட ஆட்டிடியூட் வந்து ஒரு ஷோவில் எவ்வளோ தூரத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும், இன்னொரு ஆர்டிஸ்டோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும், பெட்டரான சாங்ஸ் வந்து கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஸோ இது ஒரு மக்கள் அட்ராக்ஷன் வந்து ஒரு யூடியூபர், நடமாடும் யூடியூபராக தான். அதாவது நான் யூடியூப்ல பாட்டை போட்டு கேளுங்கன்னு சொல்கிறத நான் படிக்கிறேன், லைஃபாக வந்து பாருங்க, ஸோ நான் தான் இந்த பாட்டு பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாரி ஒரு நிலைமை இருந்துச்சு. இதுக்குன்னு பாடுபாட கூட்டம் தான் இருந்துச்சு. எல்லாம் வந்து அந்த இடத்துல ஷோ இருக்கு செய்ய போகிறோம்னு சொல்லும்போது இதுக்கு வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து இருந்துச்சு. ஒரு மேனேஜ்மெண்ட் சரி, ஒரு லீடர் இவர் தான் ஹேண்டில் பண்ணுவார், இந்த இடத்துல ஷோ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண கேட்ட ஒரு மாசத்துல வந்து யாரெல்லாம் அசம்பிள் பண்ண போறான்னு சொல்லிடுவாங்க. ஸோ என்னென்ன சாங்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு லைன் அப். அந்த லைன் அப்ல வந்து ஓகே சரி நீ பண்ணேன், உனக்கு இந்த டைம்ல வர முடியுமா இந்த பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஒரு லைன் அப் இருந்துட்டு அங்க வந்து பண்ணும்போது ஒரு 100% ஹிப்ஹாப் கல்ச்சரை வளர்க்கறதுக்காக பண்ற மாதிரி ஒரு நிலைமை தான் இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு ஷோ பண்றதா இருந்தா, ஒரு ஆர்டிஸ்ட் கூப்பிடுறதா இருந்தா, எனக்கு நான் இங்க வரேன், எனக்கு எவ்வளவு நீ கொடுப்ப, எனக்கு எத்தனை ஸ்லாட் இருக்கும், எனக்கு வந்து பிரீமியம் ஹவர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி டிமாண்டிங் பண்ற ஒரு நிலைமை தான் இருந்துச்சு. புது ஆர்டிஸ்ட் புது ஆர்டிஸ்ட். ஸோ இந்த இடத்துல நான் பண்ண போறேன், எனக்கு வந்து ஒரு பேமெண்ட் கொடுத்து ஒரு 2000 கொடுத்துரு, பஸ் காசு, இந்த டிரான்ஸ்போர்ட் காசு, தங்குற காசு தனியாக கணக்கு 2000 கேஷ் ஆகும். அப்போ அந்த இடத்துல வந்து கூட்டம் இருக்கா இல்லையான்னு தெரியாது, டிக்கெட் சேல்ஸ் ஓடிச்சாலும் தெரியாது. அதே சமயம் அந்த கூட்டம் வந்து ஹிப்ஹாப் கல்ச்சர் கூட்டமா இல்லையான்னு கூட தெரியாது. அது தீபாவளி கார்னிவல் இருக்கும், அங்க வந்து பாட சொல்லுவாங்க, அந்த இடத்துல அந்த அந்த கூட்டம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. அந்த அந்த பாட்டு எக்ஸப்ட் பண்ண டோட்டலா வேற ஷோ. இது சூப்பரான ஒரு பதிலை நான் சொல்றேன். ஆனா என்னோட வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஒரு ஆல்பம் வெளியாக்குனாரு, அதுக்கு முன்னுக்கும் ஹிப்ஹாப் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அது அவ்வளவு ஆதரிக்கப்படாத ஒரு மியூசிக்கா இருந்துச்சு. அவர் அந்த ஆல்பம் வெளியாக்குனதுக்கு அப்புறம் ஹிப்ஹாப்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த டைம் வந்து இன்னும் என்னென்ன தெரியணும், இதை பத்தி என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வங்கள் நிறைய பேருக்கு இருந்துச்சு. அப்ப இந்த மாதிரி ஒரு மேட்ரு வரும்போது, இந்த மாதிரி ஒரு குரூப் வரும்போது, இந்த மாதிரி ஒரு கீக் ஷோ வரும்போது எல்லாரும் போகணும், அதுக்கு போய் ஆதரிக்கணும் அப்படின்னு மக்கள் மூலியமாவே மக்கள்கிட்டயே ஒரு ஆதரவு இப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. சோ அந்த கல்ச்சர் வந்து போய் தேடி போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. யாருன்னு பாக்குறாங்க, யார் பெஸ்டா யாரு ஷோ வைக்கிறா அப்படின்னு பாக்குறாங்க. அது கூட அவங்க போய் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லாமே யூடியூப் அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ அப்படி இதை வந்து நான் மக்கள்கிட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ ஒரு கீக் வைக்கிறது ஒரு குரூப் இருக்கு, அந்த குரூப்புக்கு வந்து ஒரு தலைவர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே தலைவனா ஆகணும்னு நினைக்கக்கூடாதுல்ல. ஸோ இங்க வந்து ஒரு 5 பேர் சேர்ந்துட்டா இதுல யார் தலைவனா இருக்கிறதுலயே ஒரு பெரிய கொஸ்டின் வந்துருக்கு. ஸோ தலைவனா இருந்து அதை தலைவன் வந்து இந்த வழி நடத்துறவங்க. ஸோ அந்த வழி நடத்துறவங்க கிட்ட இருந்து குறைகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அது சரியா வழி போகாது. ஸோ இங்க இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு தெரியும், யாரும் யார் பேச்சும் கேட்க போறதில்ல, கேட்கற மாதிரி நடிக்க தான் போறாங்க, தலையாட்டிட்டு சரி சார் அப்படின்னு நடிக்க தான் போறாங்க. ஸோ என்ன கேட்டா மக்கள் இப்போ வரைக்கும் அது இருந்து ஆதரிச்சிருப்பாங்கன்னு நான் சொல்றேன். இப்போ கூட நீங்க செஞ்சு ஆதரிப்பாங்க. நீங்க புதுசா ஒண்ணு கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க, இப்ப முன்ன கொடுக்குற மாதிரி இல்லைன்னு இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இப்பவே இல்லைன்னு சொல்லுங்க, அவங்க வருவாங்க. இப்ப வேற ஒண்ணு பிளான் பண்ணி அது வேற மாதிரி கலர் ஆக்குங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றத ஸ்டடி பண்ணி அது மாதிரி ஆக்கி அதுக்கு இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பார்த்து இந்த மாதிரி பண்ணா எல்லாரும் பார்ப்பாங்க, அது ரொம்ப தப்பான கருத்து. அவங்க என்ன பண்றோம் அவங்க பண்ணிட்டோம். நம்ம இது எப்படி புதுப்பிச்சு அவங்கள மக்களை வர வைக்கணும், அந்த ஷோவில் பெர்ஃபார்ம் பண்றதை பாக்குறதுக்குன்னு அந்த ஒரு வேலையை செய்யணும். நான் அதுதான் நினைக்கிறேன். இப்ப நீங்க 5 எலிமெண்ட்ஸ்னே சொல்லுங்க, இன்ன வரைக்கும் 5 எலிமெண்ட்ஸ் இருந்துருந்துச்சுன்னா இப்போ வரைக்கும் ஆதரிச்சிருப்பாங்க. ஏன்னா 5 எலிமெண்ட்ஸ்க்குள்ளே என்ன இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் வருது, இந்த மாதிரி மாற்றங்கள் வருது, இப்போ மியூசிக் இப்படி இருக்கு. இப்போ நம்ம இப்போ இன்னைக்கு போய் மியூசிக் திறக்கும் போது இன்னைக்குள்ள மியூசிக் ஹிப்ஹாப் மியூசிக் அமெரிக்காலேயே எப்படி இருக்கு, ஒரு 2003ல 2004ல எப்படி இருக்கு, இன்னும் சேஞ்சஸ் இருக்குல்ல, இவ்வளவு சேஞ்சஸ் இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் 2001ல பாடின பாட்டை அங்க இருக்கிற ஒரு ஹாலிவுட் ஒரு ரேப்பர் இப்ப பாடும்போது கூட அது கேக்குறாங்கல்ல, அந்த ஏன்னா ப்ரொனவுன்ஸ் பண்றாங்கல்ல அந்த லிரிக்ல எல்லாத்தையும். அப்ப இங்க உள்ள இப்ப வரைக்கும் இப்ப நம்ம 5 எலிமெண்ட்ஸ்ல வெளியான ஆல்பம் சரி, இப்ப நான் 2 ஹெட்ஸ் கண்ணே கண்ணே காது வைத்து என்ன கொள்ளாது அந்த பாட்டும் சரி அவங்களுக்கு தெரியுமே.
பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கண்டிப்பா ஆதரிப்பாங்க. பாட்டு படிச்சுக்கலாம். ஆமா. ஆனா அதை ப்ரோமோட் பண்றது, அதை நம்ம விற்பனை, அதாவது அதை வந்து ஒரு வியாபார ரீதியா வரும்போது கரெக்ட், அது வரும்போது அவங்களை எப்படி இழுக்க போறோம் ஷோக்குன்னு அப்படின்னு இருக்குல்ல, இருந்திருந்தா ஆதரிப்பாங்க. தெரிஞ்சு போச்சு, தெரியாமலே அவளை ஆதரிச்சாங்க. தெரிஞ்சு போச்சுன்னா அவங்களுக்கு நீங்க என்ன கொடுக்கணும், எப்படி காட்டணும் அதை. இப்ப இருக்கிற ஒரு எஸ்டாப்ளிஷான ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருப்பான் இந்த மாதிரி ஒரு நிலையை அடைகிறதுக்கு. அது இன்னும் வரைக்கும் மாத்தி மாத்தி சரி இப்ப புதுசா இது இருக்கு, இதுக்கப்புறம் நம்ம ஒரு ட்ரெண்ட் கிரியேட் பண்ணுவோம், இந்த மாதிரி ஒன்று போடுவோம். இதை ட்ரெண்ட் செட்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. அவங்க கிரியேட் பண்றது ஆளுங்க ஃபாலோ பண்ற அளவுக்கு இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் எப்படி நடக்குது ஓகே. அந்த ட்ரெண்ட் செட்டிங்ல இருக்கிற கேள்வி இருக்கும். இப்போ நிறைய ட்ரெண்ட் செட்டிங் வரும்போது முன்ன வந்து கொச்ச வார்த்தையில வர பாடல் வந்து ஆதரிக்க மாட்டாங்க. அது வந்து 100% லிரிக்கல் சொல்லிட்டு அண்டர் கிரவுண்ட்லேயே வச்சிருவாங்க. இது வந்து கொச்ச வார்த்தை பாடல், இது வந்து ஏன் பாடணும்னு அதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்கும். இப்போ வந்து ரீசனே இல்லாமல் கொச்ச வார்த்தை பாடல் வருது. ஆனால் அது வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக போயிட்டு இருக்கு. மிந்தி வந்து அது வந்து ஆதரிக்கல, அது பாடுறவங்களுக்கு பார்த்தாலே வந்து ஒரு லேபிள் பண்ணிடுறாங்க, இவனும் வந்து தேராதவன் அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆர்டிஸ்ட் வந்து கொச்ச வார்த்தை பாடுறதா இருந்தாலும் சரி, டபுள் மீனிங் பாடலாக இருந்தாலும் சரி, ட்ரிபிள் மீனிங் பாடலாக சரி, சம்மந்தமே இல்லாத ஒரு பாடலாக இருக்கலாம். ஒரு சேலஞ்ச், அதாவது சாக்ஸ் சேலஞ்சுன்னு ஒரு சாங் வந்துச்சு. அது வந்து ஒரு கல்ச்சர் திருப்பி இன்னொரு கல்ச்சரை செட்டிங் பண்ணுது. உதாரணத்துக்கு இப்போ அவன் சாக்ஸுன்னு விளையாடிட்டான், அடுத்து ஒரு ஏதாச்சும் ஒரு பிள்ளைங்க வந்து நாங்களும் குடிப்போம், குடிக்கிறதுக்கு எல்லாரும் உரிமை, நாங்களும் குடிப்போம் சொல்லிட்டு குடி சேலஞ்ச் விளையாடிட்டாங்க. இப்போ இந்த சாக்ஸ் சேலஞ்ச் வந்தது தான் ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் செட்டிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சரியா தவறா நினைக்கிறீங்க? ஓகே, நான் கொச்ச வார்த்தைக்கு பாடுறனோ இல்லையோ, பட் டைரக்டாக இருக்கும் என் லிரிக். எஸ், யாருக்கு சொல்கிறனோ அவங்களுக்கு சொல்லிடுவேன். ரெண்டாவது நான் வந்து இது தனியாக வந்து கவிதை புத்தகங்களோ அந்த மாதிரி பார்த்துலாம் நான் என்னத்தை பார்க்குறனோ, நான் என்னத்தை அனுபவிச்சணும். இப்போ நீங்கள் பேசுறது உங்ககிட்ட நான் என்னத்தை நாலேஜ் வாங்கணும், அதுதான் என்னோட லிரிக்கில் வரப்போகுது. சிம்பிள். நம்ம வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம், எப்படி ஆளை கொண்டு வர்றது அப்படின்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கோம். அது வந்து சில பேர் கரெக்டாக செய்கிறாங்க, என்ன பண்ணால் ஆளுங்க பார்ப்பாங்க அப்படின்றத பண்ணுறாங்க. அதுதான் ட்ரெண்ட் செட்டிங்னு சொல்கிறது. மக்கள் செட் பண்ணி கொடுக்குறது தான். நம்மளே சொந்தமாக எப்படி செட் பண்ணுறது, கரெக்டான தளம் இருந்துச்சுன்னா, நிறைய பேர் பார்க்குற ஒரு சேனல் இருந்துச்சுன்னா, நிறைய பேர் ஆதரிக்கிற ஒரு ஏரியா இருந்துச்சுன்னா, அந்த ஏரியாவில் அது போய் மக்கள்கிட்ட இப்போ ப்ரொமோஷன் ஒரு முன்ன ஒரு கூத்துப்பட்ட ஒரு கதையை வச்சுக்குவோமே, எதுக்கு போயிட்டு மைக் செட் பண்ணி ஊரெல்லாம் போயிட்டு இன்னைக்கு ஷோ நடக்குது, இன்னைக்கு இங்கே ஷோ போஸ்ட் எல்லாம் விட்டு எதுக்கு பண்ணாங்க? ஆள் வரணும் தான். அது கரெக்டான மேட்ரு எந்த இடத்துல நடக்குதோ அந்த இடத்துல நடந்தால் தான் அது எல்லாத்துக்கும் போய் சேரும். இப்போ போய் கிச்சன் வரைக்கும் போய் ஒருத்தங்கிட்ட சொல்லி ஆகணும் நீங்கள் செய்கிறீங்கன்னு அந்த ஒரு நிலைமை. ஸோ நம்ம அதை எப்படி ட்ரெண்ட் செட் பண்ணுறது, அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பிளான் பண்ணணும். நம்ம அதுக்குன்னு தனியாக ஒரு குரூப் இருக்கணும் செய்யறதுக்கு. ஜஸ்ட் போய் செய்ய முடியாத ஒரு வேலை. ஸோ நீங்கள் ட்ரெண்ட் செட்டிங்க்கு வர போகிறீங்களா, இல்லை நீங்களாவே இருக்க போகிறீங்களா? கொச்ச வார்த்தை பேன் பண்ணாங்க, ஆனால் இந்த கொச்ச வார்த்தையை ஆதரிக்கிறாங்க, டபுள் மீனிங் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிலாம் இல்லை. என்ன கேட்டால் பிடிச்சவன் பிடிக்காதவன், கேட்பேன் கேட்க மாட்டேன், நல்லா இருக்கு இல்லை, நல்லா இல்லைன்னு கூட கேட்குறாங்களே. நல்லா இல்லை என்ன இவன் அறிவு கேட்டவன் மூட்டாது எப்படி பார்த்தான் பாரு, இவனை பார்த்தாலே கேட்குறாங்க. எப்படி கேட்டவனே பட்டுன்னு அடிக்கிற காலம் மில்லிய பிடிக்காததே பார்க்குற ஒரு சூழ்நிலையா இருக்கேன். பாரு நான் உனக்கு காட்டுறேன், இப்போ பாரு இவனை பாரு, அது ஓடிக்கிட்டு இருக்குமே, அது ஓடிக்கிட்டு இருக்கு. பிடிக்காததை ஆதரிக்கிறாங்க, நல்லா இல்லாததை முட்டாள்தனத்தை ஆதரிக்கிறாங்க. இது வந்து கோமாளித்தனமா தெரியாது, ஏழு இசை நாடகத்துக்கு இது வந்து ஒரு பாதகமா தெரியாது. எதுவுமே நம்ம ஜட்ஜ்மெண்டல் பண்ண முடியாது, எதுவுமே நம்ம கையில பிடிச்சி வைக்க முடியாது. யாருமே சரி, இப்போ இருக்கிற பேரண்ட்ஸும் சரி, அவங்க பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களை பிடிச்சி வைக்க முடியாத சூழ்நிலை இருக்காங்க. பிடிச்சி வச்சாலும் பறந்து போவாங்க, அடைச்சி வச்சாலும் பறந்து போவாங்க. நீங்கள் ஃப்ரீயாக விட்டாங்கன்னா அவங்க தப்பை வந்து செஞ்சு பழகி இதான் தப்பு இதான் ரைட்டு அப்படின்னு செஞ்சு பழகி அவங்களே ஒரு முடிவுக்கு வந்து இது பண்ணுவாங்க. இது ஜெனரலாக சொல்கிறேன். அதே மாதிரி தான் இப்போ இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும் அப்படின்னு இப்போ முன்ன ஆதரிக்கிறாங்க, கெட்ட வார்த்தைகளும் டபுள் மீனிங்கும் அப்படிலாம் ஒன்று கிடையாது. செஞ்சு செய்யறது அவன் வேலை, கேட்கறதும் கேட்காம இருக்கிறதும் அவன் வேலை. நீ நல்லா இல்லாட்டி கூட நீ வீட்டுக்குள்ள உட்காந்து பார்ப்ப, பிடிக்காததையும் பிடிச்சதையும் மக்கள் அவங்களுக்கே தெரியாம ஆதரிச்சுட்டு தான் இருக்காங்க. அதுக்கு இவ்வளவுதான். முன்ன நமக்கு அந்த சாஸ் இல்லை, சிடி டேப்பு அப்படி பார்த்த கெட்ட விஷயங்களை இப்ப தட்டுனோடனே வந்து நிற்கும். நீங்களே வேணாம், என்னோட ஃபோனுக்கு வரக்கூடாது, என்னோட கம்ப்யூட்டருக்கு வரக்கூடாது, என்னோட லேப்டாப்புக்கு வரக்கூடாது, நீங்களே
ரத்து செஞ்சாதான் உண்டு. இல்லை உங்கள் ஆஃபீஸில் உள்ளவங்க யாராவது ஒரு ஆள் அதை ரத்து செஞ்சாதான் உண்டு. அது நீங்கள் ஆனில் விட்டீங்கன்னா அது எல்லாமே இந்த பூந்துக்கிட்டு தான் இருக்கும். பூரதை நீங்கள் பார்த்து தான் ஆகணும். பார்க்குறதும் பார்க்காததும் உங்கள் இஷ்டம். கட் பண்ண போறீங்களா ஃபுல்லாக பார்க்க போறீங்க. ஆனால் ஃபுல்லாக பிடிக்காம பார்க்குற கூட்டம் தான் இப்போ நிறைய இது போயிருக்கு. ஜாம்பி fucking zombies. உங்க காலத்துல வந்து நீ மாய கலைஞர்கள் தெரியுங்க. ஸோ அது வந்து பெருசா பேசப்பட்டுச்சு. பட் ஸ்டில் மெயின் ஸ்ட்ரீம்க்கு வராம அண்டர் கிரவுண்ட்ல பேசப்பட்டுச்சு. ஒரு 10-15 பாடல் செஞ்சதான் ஒரு ஆல்பத்தை ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு நிலைமை இருந்துச்சு. இப்போ வந்து சிங்கர்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் வந்து வெளியே இருக்கு. அதாவது ஒரு பாட்டு செஞ்சாலும் ஆர்டிஸ்ட் தான், 15 பாட்டு செஞ்சாலும் ஆர்டிஸ்ட் தான் ஒரு நிலைமை. ஸோ இது வந்து நீங்க வர வைக்கிறீங்களா இல்லையா? ஆல்பத்துக்கும் சிங்கிள் ப்ராடக்ட்டுக்கும் உள்ள மேட்ரு நம்ம பேசவே முடியாது. உங்களுக்கே தெரியும் இப்போ ஆல்பம் யார் வாங்குறா, சீடி எப்படி விற்கிறாங்க. சூப்பர் சாங் எல்லாமே நல்ல பாட்டுன்னா யார் வாங்க மாட்டாங்க. அப்போ அந்த நல்ல பாட்டு தயாரிக்கிறதுக்கு அந்த கலைஞன் வந்து அதில் ரொம்ப இன்வால்வ்மெண்ட் இருந்திருக்கும்ல. ஸோ இன்வால்வ்மெண்ட் குறவு, விரும்பி செய்யறது இல்லை யாரும். அவர் இந்த மாதிரி ஒரு பாட்டு செஞ்சுட்டாரு, அவர் இந்த மாதிரி ஒரு வீடியோ கிளிப் செஞ்சிருக்காரு, நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ கிளிப் செய்யணும், நான் இந்த மாதிரி ஒரு பாட்டு செய்யணும். காப்பி பேஸ்ட் வரவே வராது. இல்ல எக்ஸாக்ட்டா அந்த ப்ராடக்ட் வந்து இப்படி நம்ம செஞ்சாலும் இதே மாதிரி நம்மளும் ஃபேமஸ் ஆயிரும் அப்படி ஒரு மென்டாலிட்டி. அது ஷார்ட் கட் एक्चुअली எனக்கு கேட்டா. ஆமா, அதை செய்யறதுக்கு இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோ கிளிப் செய்யறதுக்கு, அந்த மாதிரி ஒரு சாங் செய்யறதுக்கு அவனோட கான்ட்ரிபியூட் என்ன, அவன் என்னதெல்லாம் இழந்திருப்பான் அப்படின்னு கொஞ்சம் கூட பாக்குறது இல்லை. கன்ஃபார்மா அவன் வந்து நான் பார்த்தாலே இந்த மாதிரி ஒன்று செய்யணும்ல, அதுதான் நம்ம நினைக்கிறோம். அவன் அந்த மாதிரி செய்யறதுக்கு அவன் 1ஆவதுல இருந்து தான் வந்திருப்பான். எப்படி எடுத்தோன்னே 9ஆவது வந்திருப்பான், இல்லை 10ஆவது வந்திருப்பான்? முடியாது. 1ஆவது கிளாஸ் போய் 2ஆவது கிளாஸ் போய் 3ஆவது கிளாஸ் தான் போகணும். எப்படி ஒரு வாரம் நீச்சல் அடிச்சு நான் போய் நடுக்கடலில் நீச்சல் அடிக்க போறேன்னு, ஒரு வாரத்தில் நீச்சல் பழகிட்டு நடுக்கடலில் நீச்சல் அடிச்சிருவேன் அப்படின்னு அது சாத்தியமே கிடையாதுல்ல. என்ன கேட்டால் நான் விருப்பப்படணும், அதில் இன்வால்வ்மெண்ட் கொடுக்கணும், அதோட கஷ்ட நஷ்டத்தை பார்க்கணும். இன்னும் வெற்றி அடைஞ்சவங்களை பார்த்து நேரம் அந்த வெற்றிக்கு கிடைக்காது நமக்கு. அது மேபி கடவுளோட அனுகிரகமோ இல்லை நம்ம லக்கியா இருக்கணும். என்ன கேட்டா அதுதான் திறமையை வளர்த்துக்கணும். அது இருக்கிற கஷ்ட நஷ்டத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வெற்றி அடைகிறதுக்கு பொறுமை இருக்கணும். அதான் சொன்னாங்க, நிறைய பேர் விட்டுட்டு ஆள் கொடுக்குற சாமி எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு ஓடிடுறாங்களே. இழந்தா கூட நான் பரவாயில்ல, பேர் கட்டு போனாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னோட இலக்கு எனக்கு தெரியுது, நான் எங்க போறேன்னு எனக்கு தெரியுது, அது மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுதுன்றது பேசும்போது வந்து பயங்கரமா இருக்கும். அது செயல்ல வரும்போது கிழிஞ்சி தொங்கும். ஒரு பாட்டை பார்த்துட்டு இந்த மாதிரி நான் பாடகனா அவனு சொல்லி 30 காசு, ஏன்னா காசு இருக்குல்ல, காசு இருந்தா அது எப்படி காசு உள்ளவங்க கிட்ட நான் உங்களுக்கு கேட்டுக்கிறது அவ்வளவுதான். உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா அதை கரெக்டா பயன்படுத்துங்க. நல்ல ஒரு வோக்கல் கிளாஸ் போங்க, அதை வோக்கல் கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ பார்த்து அந்த பாட்டு நல்லபடியா வர்றதுக்கு என்ன பண்ண அப்படின்னு இல்ல எடுத்தோடனே நான் ஒரு பாட்டு அது வந்து அவரு மாதிரி இருக்கணும், இவர் வீடியோ கிளிப் செஞ்சிருக்காருல அவரு மாதிரி ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. எப்படிதான் வராது, அது எப்படி காக்கா கழுகாவும் சில விஷயங்கள். அதான் சொல்றேன், சிங்கிள்ஸ்க்கும் ஃபுல் ஆல்பத்துக்கும் இதே இல்லை. அந்த ஃபுல் ஆல்பத்தை சிடியில வெளியாக்காம எங்கெங்கெல்லாம் வெளியாக்கணும் அப்படின்ற ஒரு கோட்பாடு, ஒரு விஷயங்கள்லாம் உருவாயிருச்சு. அதை அங்கே வெளியாக்கலாம். சிங்கிள் அப்படின்னு சொல்றவங்க சிங்கிள் செய்யறாங்கன்னா அந்த சிங்கிள் வந்து எத்தனை வருஷம் இருந்து ஆர்டி செய்யறாங்க, இல்ல இப்ப புதுசா வர்றவங்க செய்யறதுக்கு அது தரம் எப்படி இருக்கு, அதை கேட்கறாங்களா நிறைய பேர். தேச கலைத்துறையில அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு கூட்டம் இருக்கு. எங்க பார்த்தாலும் அவார்ட் ஷோ இருக்கு. அது காசு கொடுத்து வாங்கினாலும் சரி, சொந்தமாவே சேர்ந்தாலும் சரி, கவர்மெண்ட் தரப்புல நடந்தாலும் சரி, அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு கூட்டம் இருக்கு. ஆனா இந்த நாட்டுல ஏன் அடையாளம் காட்டுறதுக்கு கூட்டம் இல்லை? கலைத்துறை அதை ப்ரோமோட் பண்றதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து மெயின்ஸ்ட்ரீம் கூட்டு போறாங்க. ரேடியோல போனா அவன் ஒரு ஆர்டிஸ்ட் ஆயிடுறான், டிவி மினுக்கு வந்தா அவனும் ஒரு ஆர்டிஸ்ட் ஆயிடுறான், மைக்ரோஃபோன் பிடிச்சா அவன் ஆர்டிஸ்ட். இப்ப எப்படின்னா ஸ்பானர் பிடிச்சவன்லாம் மெக்கானிக் ஆயிட்டாங்க. அந்த ஒரு நிலையில தான் இருக்கு. எனக்கு செந்தில் காமெடி அதை கூட நீங்க எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் ஏன் அந்த விஷயம் இருக்கு? எதனால அங்கீகாரம் கொடுக்குறாங்கல்ல, அது தேவையான விஷயம் தானே. அந்த அங்கீகாரம் ஷோ, அந்த மாதிரி ஒரு அவார்ட் ஷோ செய்யறதுக்கு அவங்களுக்கு எங்கிருந்தோ காசுகள் வருது, பணங்கள் வருது, ஃபண்ட் வருது, அதில் அவங்க சம்பாதிக்க முடியும். சில பேர் செய்கிறாங்க. பிஸ்னஸ்மேன், பிஸ்னஸ் பீப்புள், சில கவர்மெண்ட்ல இருக்கிற சில பேரோட காசுகளை வாங்குறதுக்காக அதுலேருந்து கொஞ்சோண்டு இந்த தடிக்கா ஸ்கூல்ல கிடைக்கும் கப்பு அந்த கப்பு செஞ்சு கொடுக்குறவங்க இருக்காங்க. எஸ் இருக்காங்க.
மெடல் வந்து மெடலும் கொடுக்குறாங்க. இது சர்டிபிகேட் அதான் கொஞ்ச நாள் கொடுத்துருக்காங்க. ஆனா சில பேர் இருக்காங்க, இப்போ நீங்க மெடல் சொன்னோட ஞாபகம், சில பேர் இருக்காங்க, சில பேர் வந்து உண்மையாவே கலைஞர்களை தேடி அவார்ட் கொடுக்குறாங்க. அதை ஒத்துக்கணும். ஜூரிஸ் வச்சு உண்மையாவே யாருக்கு இந்த அவார்டை கொடுக்கணும் அப்படின்றதுல அந்த மாதிரி இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. மின்னொழுங்குங்கிற எனக்கு தெரியல, மின்னொழுங்குகளை பற்றி நான் ஒன்றும் பேச வேணாம்னு நினைக்கிறேன். இல்லை முன்னையும் இப்போவோ எந்த காலகட்டத்திலையும் நல்லதும் கெட்டதும் இருக்கும். எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஏமாத்துறவங்களும் இருப்பாங்க, உண்மையாக செய்கிறவங்களும் இருப்பாங்க. உண்மையாக செய்கிற இடத்துல ஒரு 4 பேர் உண்மையாக செஞ்சாங்கன்னா அதில் ஒரு 4 பேர் ஏமாத்துறவங்க இருப்பாங்க. ஏமாத்துற இடத்துல ஒரு 4 பேர் ஏமாத்துனாங்களா, அது ஒரு 2 பேராச்சும் இந்த மாதிரி செய்யறதுலாம் தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. அவார்ட் கொடுக்குறது நான் என்ன கேட்குறேன்னா, அவார்ட் கொடுக்குறீங்க குட், ஆனால் அவார்ட் கொடுத்துட்டு ஒரு 10,000 வெள்ளியோ, இல்லை ஜெயிச்சவனுக்கு ஒரு 15,000 வெள்ளியோ, இல்லை ஒரு 20,000 வெள்ளியோ, இல்லை ஒரு காரியோ மோட்டரோ ஒரு வீடோ இல்லை கொடுக்க போகிறது இல்லை. அவார்ட் தானே கொடுப்பீங்க. அந்த அவார்டும் நல்ல ஒரு அங்கீகாரம் தான். இவ்வளோ நேரம் வேலை செஞ்சு நம்மளை கூப்பிட்டு ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. நானும் சில அவார்ட்லாம் டான்ஸ் கோரியோகிராஃபர், பெஸ்ட் டான்ஸ் கோரியோகிராஃபர் அவார்டு கொடுக்கும்போது நானும் கேட்டேன், என்னென்ன நிறைய பேர் வந்துட்டாங்க, இல்லை அந்த ஜூரி பார்க்கும்போது நாமினேஷனில் ஃபுல் டான்ஸு ஃபுல் கோரியோகிராஃபிங் இருந்தது உங்களோட பாட்டு, அதனால தான் உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அது அவங்களோட பெர்செப்ஷன். அங்கீகாரம் கொடுக்குற ஏரியாவில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அது அவங்களோட சாதகத்துக்கும் சில பேர் அவார்ட் ஷோ செய்கிறாங்க. சில பேர் ரொம்ப நாளாக இண்டஸ்ட்ரியில் இருந்து சரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்மளை வந்து ஒதுக்கப்பட்ட நம்ம ஒரு கலைஞர், நம்ம வந்து இவங்க எல்லாத்துக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், நம்ம இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், நம்ம 4 பேர்த்த கூப்பிட்டு நம்ம அவங்க செஞ்ச படைப்புகளுக்கு வந்து அவார்டு கொடுத்து அவங்கள வந்து தோல் தட்டி விட்டு இன்னும் நிறைய அவங்க சாதிக்கணும்னு முயற்சி பண்ணணும். ஏன்னா அவங்களால பண்ண முடியாது ஆதங்கத்தில் வந்து பணம் இருக்கு, அவங்களாலையும் பாட்டெல்லாம் செய்ய முடியுது, எல்லாம் பண்ண முடியும் சூழ்நிலை இருந்தாலும் இல்லை இது பத்தாது, இந்த கலைஞர்களுக்கு இன்னும் நிறைய அங்கீகாரம் கொடுக்கணும், இன்னும் இவங்க ஆதரிக்கணும்னா, இப்போ ஆதரிக்கணும்னா இன்னொரு கலைஞர் ஆதரிக்கணும்னா மொதல் அங்கீகாரம் கொடுக்கணும். இப்போ உங்க கேள்வி அதுதானே.